कलवारी क्रूस पर 3 घंटा आकाश धरती के बीच में लटका हुआ था प्रभु, हमारे लिए सहन किया। हम 1 घंटा से ज़्यादा होएगा तो तकलीफ है नहीं है ना। आज प्रभु का वचन को सुनने के लिए हम आया है, भले देरी से होएगा तो भी चलेगा, सब्जेक्ट पार नहीं जाना चाहिए। हालेलुया। हम जो சப்ஜெக்ட் में आ रहा है उससे पार नहीं आना चाहिए. ஆனால் எந்த சப்ஜெக்டில் இருக்கிறோமோ அந்த சப்ஜெக்டில் அழகாக நீங்கள் நிறுத்தி நிதானம் பேசுங்க. ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது. உங்களோட டேலண்ட்லாம் வெளியில் கொண்டு வரக்கு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆப்ளுக்கு அந்தர் நீங்கள் தப்பு தப்பான்னு சொன்னால் கூட ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வந்து நிற்கிறதே பெரிய ஆசீர்வாதம். அதனால் சந்தோஷமாக நீங்கள் வந்து நின்றுங்க. இப்போ நம்ம மத்தியில் அருமையான பிள்ளை நவீனோட ஒய்ஃபு. அல்லேலூயா. அவங்க மாமியாரோட ரொம்ப வாஞ்ச என் மருமகன் வந்து வசனம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லணும் மட்டும் அங்கேருந்து சத்தம் வந்துச்சு. அல்லேலூயா. பயங்கர ப்ரிப்பரேஷனோட வந்திருக்காங்க. ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் அவர்களுக்கு பலன் கொடுப்பாராக, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக. மில்டன் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. प्रभु यीशु मसीह के अनुग्रह के नाम से आपको स्वागत और समाधान. இப்போ வந்து நம்ம 5வது வார்த்தையா பார்க்க போறோம். अभी हम 5वें शब्द को हम देखने वाले हैं. யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். यूहन्ना 19वां अध्याय 28वां वचन. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். इसके बाद यीशु ने यह जानकर कि अब सब कुछ हो चुका, इसलिए कि पवित्र शास्त्र की बात पूरी हो गया है, मैं प्यासा हूँ. 5வது வார்த்தையா தாகமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. 5वां शब्द उसने क्या कहा, मैं प्यासा हूँ. தாகம்னா என்னது? எல்லாருக்குமே தாகம் எடுக்கும். என்ன தாகம்? प्यासा बोले तो सभी लोग को प्यासा लगता है. कौन से तरीके का प्यासा है? நார்மலா நம்ம வந்து வேலை பார்த்தாலோ நம்ம ரொம்ப அசதியா இருந்தாலோ இந்த வெயில்ல நடந்து வந்தாலோ நமக்கு நிறைய தாகமா இருக்கும். सीधे तरीके से हम काम करेगा तो या பசி தாகம் கூட நிறைய பேருக்கு வரும். धूप में से चल के आएगा तो मतलब भूख के मारे प्यासा हो जाता है. அதே மாதிரி இங்க ஆண்டவர் வந்து தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்றாரு. इसलिए परमेश्वर भी यहाँ पर कह रहा है मैं प्यासा हूँ करके कह रहा है. யோவான் 4ஆம் அதிகாரம் 1ல இருந்து யோவான் 4ஆம் அதிகாரம் 8ல இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா சமாரியா பெண் வந்து தாகத்துக்கு தான் சொல்லிட்டு ஏசப்பா வந்து சமாரியா பெண்ணு கிட்ட கேட்பாங்க. यूहन्ना 4 अध्याय में वहाँ पे 4 से पढ़ेंगे तो वहाँ पर यीशु मसीह के पास आकर एक सामरी स्त्री ने आके कह रही है मैं प्यासा हूँ करके कह रही है. அவரே கேட்காரு, ஆனா அதுக்கு அவரே பதில் கொடுக்காரு. वही पूछ रहा है लेकिन उसी को वही उत्तर दे रहा है. தாகத்துக்கு தான் அவர் தான் சொல்றாரு. प्यासा के लिए उत्तर दे रहा है. நான் குடுக்குற தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கு தாகமே வராது அவரே தான் சொல்றாரு. मैं जो देने वाला जो पानी को उसमें वो प्यासा लगेगा ही नहीं. அப்ப அவர்கிட்ட தாகத்தை தீக்கக்கூடிய தண்ணி இருக்குது. उसके पास प्यास बुझाने की पानी है. ஆனாலும் அவர் தாகமாய் இருக்கிறேன்னு சொல்றாரு. तो भी वो प्यासा हूं करके कह रहा है. என்ன தாகமாய் இருக்கும்? तभी वो कौन से तरीके का प्यासा है? அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். उसी के बारे में हम வெளிய நடந்து போயிட்டு இருக்கும்போது वो यरूशलेम के नगर की ओर वो जाते समय யூத ஸ்திரீகள் வந்து यहूदियों की स्त्री लोग आकर ஒரு காடியில வந்து வெள்ளை போலமும் திராட்சரசமும் நிறைந்த தண்ணியை வச்சிருப்பாங்க. एक लोटा में एक दाखरस और एक पित्त रखा रहता है. அது எதுக்காக வச்சிருக்காங்கன்னா वो काय के लिए रखा है? அவங்க மரணத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு அந்த தண்ணீரை கொடுத்து புண்ணியத்தை தேடுறதுக்காண்டி அவங்க வச்சிருப்பாங்க. वो मृत्यु को ढूंढने वाले को वो पुण्य स्थान को ढूंढने के लिए उसको दिया जाता है. இது வந்து தல்முட் புத்தகம் சொல்லிட்டு அவங்களோட பாரம்பரிய புத்தகத்துல இது இருக்குது. அத வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க. ऐसे एक पुस्तक तन्मून करके एक पुस्तक करके उन लोग आज्ञा पालन करता है. அத ஃபாலோ பண்றதுக்காண்டி அந்த தண்ணியை வச்சிருக்காங்க. आज्ञा पालन करने के लिए वो पानी वहां पर रखा गया है. அந்த தண்ணி அவங்க கொடுக்கும்போது वो पानी को वहां उन लोग को देते समय ஏசப்பா அதை ஏற்றுக்க மாட்டாரு. यीशु मसीह को लोग स्वीकार नहीं किए रहेंगे. அது வந்து நம்ம மார்க்ல பார்க்கலாம். इसलिए मरकुस में देख सकते हैं. மார்க் 15ஆம் அதிகாரம் मरकुस 15वां अध्याय 23ஆம் வசனத்துல இருக்கும் பாருங்க. 23वां वचन में देखेंगे. வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. और उसे मुर मिला हुआ दाखरस देने लगे परंतु उसने नहीं मिला. இத வந்து வெள்ளை போலத்தை கொடுப்பாங்க ஆனா அவர் ஏற்றுக்க மாட்டாரு. मुर मिला हुआ दाखरस को उसने दिया गया लेकिन उसने लिया नहीं. சிலுவையில அறைஞ்சதுக்கு அப்புறம் सूली में मारने के बाद भी அவருக்கு தாகமா இருக்குது. उसको प्यासा है. அப்ப எல்லாரும் கேலி பண்றாங்க. तब सब लोग टट्टा कर रहे हैं. இந்த நேரத்துல இவருக்கு தாகமா இருக்குதுன்னு சொல்றாரு. इस समय में यहां इनको प्यासा हूं करके कह रहा है. கேலி பண்ணிட்டு இருக்காங்க. ऐसे அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, கசப்பு நிறைந்த அந்த காடியை வந்து கொடுப்பாங்க. ऐसे टट्टा करते उन लोग क्या करते हैं, उन लोग पित्त मिला के वो दाखरस को दे रहा है. அதையுமே அவர் வந்து ஏத்துக்க மாட்டாரு. उसी को भी वो स्वीकार नहीं कर पा रहा है. அப்ப அவருக்கு என்ன தாகமா இருந்திருக்கும்? तब उसको कौन सा तरीके का प्यासा रहेगा? அது பாத்தீங்கன்னா ஏசாயா 53ஆம் அதிகாரம் इसलिए यहाँ पर देखेंगे ஏசாயா 53 11லயும் 12லயும் இருக்குது. 11-12 पर पढ़ेंगे. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அவர் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார்.
वो अपने प्राणों का दुख उठाकर उसे देखेगा और तृप्त होगा। अपने ज्ञान के द्वारा मेरा धर्मी दास बहुतोरों को धर्मी ठहराएगा और उनके अधर्म के कामों का बोझ अब उठा लेगा। வசனத்திலே கொடுத்திருக்கு அவர் वचन में வந்து लिखा गया है 11-12 पे, ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி वो ஆவார்। आत्मा का जो बल को देख के वो तृप्त होता है। அப்ப அவருடைய தாகம் என்னமா இருக்குது? तब उसका प्यासा कौन सा तरीका का प्यासा है? ஆத்ம தாகமா இருக்குது। आत्मा का அது बोझ நம்ம है। பைபிள்லயே கொடுத்திருக்கு, वो यहाँ வசன पर சாட்சியா இருக்குது। शास्त्र में लिखा गया कुछ, यहाँ पर शास्त्र खुद गवाही है। அப்ப ஒரு நம்ம இப்ப ஒரு வேலை செஞ்சோம்னா அதுக்கு நம்ம கூலி வாங்குவோம்। अब यहाँ पर काम करेंगे तो उसका तनखा लेता है। இது தேவனுடைய சித்தம்। ये प्रभु का इच्छा है, सिद्ध है। சிலுவையில அறையணும், நம்ம பாவங்களை மன்னிக்கிறதுக்காண்டி அவர் நம்மளை ரட்சிக்கிறதுக்காண்டி அவர் அறையப்படுறாரு। सूली में मारा जाना वो तो प्रभु का इच्छा है, मतलब वो हमारे लिए मारा जा रहा करके இது लिखा है, அவருடைய சித்தம்। वो इसकी इच्छा है। அப்ப சிலுவையில இருக்கும்போது ஏசப்பா என்ன சொல்றாங்க? நான் தாகமா இருக்கிறேன்। सूली में रहते समय यीशु मसीह क्या कह रहा है? मैं प्यासा हूँ। அது எதுக்காக சொல்றாங்கன்னா, वो काहे के लिए कह रहा है? நான் நீங்க சொன்ன வேலையை நான் செஞ்சுட்டேன், आपने जो दिया गया काम को मैंने कर लिया हूँ, எனக்காக நீங்க என்ன பலன் தர போறீங்க? मेरे लिए आप क्या बल देने वाले हो? இதுதான் அவருடைய தாகம்। यही उसका प्यासा है। எனக்காக நீங்க என்ன தர போறீங்க? मेरे लिए आप क्या बल देने वाले என்ன हो? ஆராதிக்க எப்ப எனக்கு ஜனங்களை தர போறீங்க? मुझे आराधना करने वाला क्यों, कब मेरे लोगों को देने वाले என்ன हो? சேவிக்கிறதுக்காக எப்ப எனக்குன்னு ஒரு பங்கு கொடுக்க போறீங்க? मुझे सेवा करने के लिए कब मेरे लिए एक भाग को देने वाले हो? அப்படினா அவர் சிலுவையில இருந்து தாகமா கேக்குறாரு। ऐसे करके सूली में खड़े रह के वो प्यासा करके उसका अर्थ இதுதான் समझ அவருடைய தாகமா இருக்குது। रहे। यही उसका प्यासा है। இப்போ அவருடைய தாகம் தீந்துட்டா। अभी उसका प्यासा बुझ गया क्या? ஏனா தாகம்னா என்னது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்। प्यासा बोले तो क्या करके हम जान लिए। அடுத்து அவருடைய தாகம் தீந்துட்டா நமக்கு தெரியணும்। उसके बाद प्यासा बुझ गया क्या करके हम जानना चाहिए। இன்னும் அவர் தாகமா தான் இருக்கிறாரு। और भी वो प्यासा के साथ ही है। ஏனா எல்லாருக்கும் தெரியும், நார்மலாவே தாகம் சொன்னாலே ஆத்ம தாகம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும்। साधारण तरीके से प्यासा बोलेगा तो मसीह के जीवन में आत्मा का बोझ ही करके कहता ஆனா है, அது பைபிள் சாட்சியா நமக்கு ஏசாயால கொடுத்திருக்கு। लेकिन यशायाह का पुस्तक ही अपन हमारे लिए गवाही के रूप में है। இப்போ அவர் தாகமா இருக்கிறாரு। अभी प्रभु यीशु मसीह प्यासा है। இரண்டாம் வருகையிலே அவர் தாகமா இருக்கார்। ஏன் தாகமா இருக்கிறாரு? दूसरे आगमन में भी वो प्यासा है। क्या पकाई के लिए प्यासा है? அது பாத்தீங்கன்னா 2 பேதுரு उसके बारे में देखेंगे तो இரண்டாம் அதிகாரம் दूसरा पत्रस 2 अध्याय 9वां वचन पढ़ेंगे। तब तो प्रभु के भक्तों की परीक्षा में से निकाल लेना और आदमियों की न्याय के दिन तक दंड की दशा में रखना भी जानता है। தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார்। இதுதான் அவருடைய தாகம்। यही उसका बोझ है, प्यासा है। முதல் தாகம் வந்து நம்முடைய ஆத்ம தாகமா இருக்குது। पहला प्यासा बोलेगा तो आत्मा का बोझ है, प्यासा है। அவரை சேவிக்கிறதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம்। उसको सेवा करने के लिए हमें बुलाया परमेश्वर, हम चुना गया है। நம்மளே மாதிரி இன்னும் எத்தனையோ கிறிஸ்தவ மக்களும் இருக்கிறாங்க। हमारे जैसे कई मसीह के लोग हैं, ஆனா அவங்கலாம் நித்திய ஜீவன்ல கெட்டு போகாம இருக்கிறதுக்காக, लेकिन उन लोग सब अनंतकाल के जीवन में नाश न होने के चलते அவருடைய இரண்டாம் வருகைக்கு उसके दूसरे आगमन में நீடிய பொறுமையுள்ளவரா தாமதிச்சிட்டு இருக்காரு। धीरज के साथ वो इंतजार में रह रहा है। எதுக்காக தாமதிச்சிட்டு இருக்காரு? काई के लिए वो देरी कर रहा है। நம்ம நித்திய ஜீவன்ல கெட்டு போக கூடாது। हम अनंतकाल के जीवन में नाश नहीं होना चाहिए। சிஸ்டர் சொன்னாங்க, நமக்காக தான் பிரிந்து போனாரு। सिस्टर ने बोले थे हमारे लिए वो अलग करके भाग गया था। நம்ம பாவத்துக்காக தான் அவர் வந்து பிரிந்து நின்னாரு, பிதாவை விட்டு பிரிந்து இருந்தாரு அப்படினு சொன்னாங்க। हमारे पाप के द्वारा ही पिता से अलग हुए करके सिस्टर ने बोले थे। நம்ம பாவத்துக்காக தான் அவர் பரிந்து பேசிட்டு இருக்காரு। अभी भी हमारे पाप के लिए वो मतलब वो हमारे लिए वकालत कर रहा है। இரண்டாம் வருகைக்கும் அவர் தாமதிச்சிட்டு இருக்காரு। दूसरे आगमन के लिए भी वो इंतजार कर रहा है। எதுக்காக? काई के लिए நம்மளுடைய பாவத்தை நீக்கி हमारे पापों को छुड़ाकर ஜீவன்ல கெட்டு போகாம இருந்து अनंतकाल के जीवन में नाश न होने के चलते இரண்டாம் வருகைக்கு அவரோட நம்மளை சேர்க்கிறதுக்கு அவர் தாகமா இருக்கிறார்। दूसरा आगमन में वो हमारे साथ लेके जाने के लिए वो प्यासा में है। அப்ப அந்த இரண்டாம் வருகைக்கு தாகமா இருக்கறதுக்கு நம்ம அவர் தாகத்தை எப்படி தீக்க போறோம்? तो दूसरा आगमन में अब वो प्यासा को बुझाने के लिए हम कैसे करने वाले கையில தான் हैं? இருக்கு। वो हमारे हाथ में ही है। ஏனா நம்ம தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கோம், क्योंकि हम चुने गए हुए हैं, அழைக்கப்பட்டிருக்கோம், बुलाए गए हुए हैं। நம்மகிட்ட அவரோட தாகம் என்னதுன்னு சொல்லிட்டாரு। हमारे पास वो प्यासा क्या है करके बोल दिया। अभी அவருடைய சித்தம் எது நமக்கு தெரிஞ்சிட்டு, उसका इच्छा उसका सिद्ध क्या है करके हम जान लिए हैं। இனி நம்ம என்ன செய்ய போறோம்? अभी आगे हम क्या करने वाले இனி हैं? உங்க கையில தான் இருக்கு। अभी आपके हाथ में, हमारे हाथ நம்ம में है। செயல்படுற மூலமா, हम जो जैसे काम करेंगे வாழ்றது மூலமா, हमारे जीवन के अनुसार மத்தவங்களுக்கு औरों के लिए நம்ம தான் கிறிஸ்தவன்ற வாழ்க்கை மூலமா வாழ்ந்து காட்டி हम ही मसीह के जीवन करके जी के दिखाने के लिए, மத்தவங்களே கிறிஸ்தவனாக மாற்றவும், दूसरों को भी मसीह में लाने के लिए, தேவனுடைய தாகத்தை தீர்க்கவும், परमेश्वर की प्यासा को बुझाने के நம்ம लिए, சித்தமுள்ளவளா மாறதுக்கு हमारे इच्छा उसकी इच्छा के अनुसार होने के लिए ஒவ்வொருத்தங்களும் செயல்படுங்க, हर செய்யுங்க। एक लोग प्रयास कीजिए। இதுதான் ஐந்தாம் வார்த்தையா இருக்கு। यही पांचवा शब्द है। प्रभु के नाम की महिमा हो। இந்த வார்த்தை கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி। यहाँ पे दिया गया वचन को परमेश्वर का धन्यवाद हो। ताली बजा के धन्यवाद करेंगे।
ஹalleluya. हालेलुया। ஒரு வசனம் நினைவுக்கு வருது. एक वचन मुझे याद आ रहा है, ஆண்டவர் எங்க போனாலும் ஒரு கூட்டம் மக்கள் பின்னால போனாங்க. परमेश्वर जहाँ कहीं जाएगा एक झुंड वहाँ उसके पीछे जाता है। 3 நாள் இரவும் பகலும் புசிக்கல சாப்பிடல இவனுக்கு வயிறு பசிக்க எடுக்கல. 3 दिन सोया नहीं कोया नहीं, मतलब इतना भूख था। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் பேசினா परमेश्वर जो बात किया तो யாரும் நெளியவே மாட்டாங்க. कोई भी हिलेगा भी नहीं। ஹalleluya. हालेलुया। ஆண்டவருடைய வார்த்தை வந்துச்சுன்னா परमेश्वर का शब्द वचन आएगा பசி तो எடுக்காது, மணியும் பார்க்க மாட்டோம். वो समय को भी नहीं देखेगा, कुछ भी नहीं देखेगा, भूख भी नहीं लगेगा, हिलेगा भी नहीं। அருமையான கோலிட பிள்ளைங்க 2 பிள்ளைங்க ஒரு சமைதே ஒரு சேட்டை பண்ணாம இருக்காங்க பாருங்க. हमारे अच्छे से प्यारे से 2 लड़के लोग अच्छे से शांति से बैठे थे। हालेलुया। ताली बजा के धन्यवाद करेंगे, प्रभु की स्तुति करेंगे, प्रभु के नाम की महिमा हो। ஆரம்பத்துல இருந்து அப்படியே நீட்டா அப்படி பிரின்சிபலா இருக்காங்க. शुरुआत से लेके अंत तक ऐसे डिसेंटली ऐसे बैठे हैं। எங்க சபை மக்கள்லாம் அந்த அளவுக்கு பேசிட மாட்டாங்கன்னு சொன்னாங்க நம்ம பெல் சிஸ்டர். हमारे कलीसिया के बच्चे लोग ऐसे मतलब बात नहीं कर पाएंगे करके அதெல்லாம் உடைச்சு 100 சுக்குநூறா உடைச்சு போட்டு वो सब चुकना चुर तोड़ दिए परमेश्वर। हालेलुया। हालेलुया। விட்டா அவளே 1 மணி நேரம் பேச போகுது, छोड़ेगा तो 1 घंटा बात करेगा। हालेलुया। हालेलुया। அருமையான பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கார். प्यारा परमेश्वर के बच्चों को परमेश्वर ने दिया है। அருமையான பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுத்தா எல்லாரும் ஆயிருவீங்க. अंजलि சிஸ்டர், कई लोग को मौका दिया तो परमेश्वर महान काम करेगा। हालेलुया। हालेलुया। सबका पास अनुग्रह है, प्रभु का कृपा है, எல்லார் மேல அவருடைய கிருபை இருக்குது। நீங்க எழுமணும், आप उठना चाहिए, அதான் ஆண்டவருக்கு பிடிக்கும், वही प्रभु का इच्छा है, प्रिय है। हालेलुया। இப்போ லாஸ்ட்ல என்ன சொல்லி முடிச்சாங்க? आखिरी में क्या बोल के समाप्त किया? நான் தாகமா இருக்கிறேன்ங்கிறது ஒரு கண்டினியூவா ஒரு क्वेश्चनோட நிப்பாட்டாங்க. मैं प्यासा हूं करके एक कंटिन्यू मतलब एक सवाल के रूप में खड़ा कर दिया। தாகம் இன்னும் தீரல அவருக்கு, प्यासा और भी वो बुझा नहीं, पूरा नहीं हुआ, पूरा नहीं हुआ। पानी देने के लिए तैयार है, प्राण देने के लिए तैयार है। प्रभु का हृदय में एक ताकत है, एक प्राण भी नाश नहीं होना चाहिए, और आत्मा कटवाड़ से मिल रही, सब लोग आना चाहिए पवित्र जगह में। हालेलुया। हालेलुया। हम एक गीत गाएंगे, எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும், எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும், என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், அதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும், அதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவா, சொல்லப்பட்டிடாத இடங்களுண்டு, என்னை அங்கு செல்ல இங்கு ஆட்களுண்டு, சொல்லப்பட்டிராத இடங்களுண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்களுண்டு, அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவி, இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவி, அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவி, இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவி, மந்தையில் சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரி திருச்சபையே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார் காடுகளில் பல நாடுகளில், என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, நாடுகளில் பல நாடுகளில், என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை, பாடுபட்டேன் அதற்காகவுமே, அதை தேடுவோர் பாரும் என் நாடுகளை. ஆண்டவர் கேட்கிறார், அவரிடம் பேசு, நடத்திடுவா, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.